வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்லடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் பல் உடைக்கப்பட்ட மூவருக்கு போலீசார் லஞ்சம் தந்ததாக புகார். சிகிச்சை செலவுக்கு தலா 30,000 தந்ததாக பாதிக்கப்பட்டவரின் தாய் பேட்டி. எதுவும் சொல்லக்கூடாது, உங்க பல்லுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க இந்த 30,000 ரூபாய் பணம் இருக்கு, இதை கொண்டு போய் முதல்ல ஆஸ்பத்திரியில போய் காமிச்சு ரெடி பண்ணுங்க. நீங்க வெளியே போய் எதுவும் சொல்லக்கூடாது. சிக்கிம் தலைநகர் கேங்டாக் அருகே பனிச்சரிவு. பனிக்குவியலில் சிக்கி குழந்தை, பெண் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க திட்டம். மத்திய அரசின் அழைப்பாணையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களும் உள்ளதால் விவசாயிகள் கலக்கம். நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் விவசாயிகள் கவலையடைய வேண்டாம் என வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. அனுமதி தரப்போவதில்லை என திட்டவட்டம். புதிய நிலக்கரி சுரங்கங்களை தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என அமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அறிவிப்பு வெளியிடுவார் எனவும் பேட்டி. அனுமதிக்க மாட்டோம், நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது, அதில் முதலமைச்சர் அறிவிப்பார். புதிய நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கும் முடிவை கைவிட தவறினால் போராட்டம் நடத்தப்படும் என அன்புமணி எச்சரிக்கை. மாநில அரசின் கையில் தான் இறுதி முடிவு உள்ளது என பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம். பாலியல் புகார் பற்றி விசாரணை நடத்த ஓய்வு நீதிபதி கண்ணன் தலைமையில் குழு அமைத்தது கலாக்ஷேத்ரா. முன்னாள் DGP லத்திகா சரண் உள்ளிட்ட 3 குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஏப்ரல் 9ஆம் தேதி பொம்மன் வெள்ளி தம்பதியை சந்திக்க பிரதமர் மோடி முதுமலை சரணாலயம் வருகை. ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் சரணாலயம் மூடல். வரும் 7ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. காரணத்தை குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது அதிமுக தலைமை. சென்னை மயிலாப்பூரில் தொடங்கியது 63 விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருவாரூரில் குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் பயணம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சாரதியாய் இயங்கிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன். ஆறு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு. வரும் 24ஆம் தேதிக்கு பதிலாக 11ஆம் தேதியே தொடங்கும் என தகவல். பல் பிடுங்கிய புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ASP பல்வீர் சிங்கிடம் அடுத்த வாரம் விசாரணை. மாநில மனித உரிமை ஆணையம் திட்டம். கேரளாவில் ரயிலில் பயணிகளுக்கு தீ வைத்த விவகாரம். உத்தரப்பிரதேசத்தில் ஒருவரை கைது செய்து பயங்கரவாத தடுப்பு படையினர் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உடலில் சேறு பூசியும் தலையில் கோழி இறகை வைத்தும் நேர்த்திக்கடன். பங்குனி திருவிழாவை ஒட்டி ஏழூர் அம்மன் கோவிலில் பக்தர்கள் வினோத வழிபாடு. திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே பட்டியலினத்தை சேர்ந்த முதியவர் உடலை அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு. காவல்துறையிடம் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் கடும் போராட்டத்திற்கு பின் உடல்
தாம்பரம் அருகே டாஸ்மாக் விடுமுறை தினத்திலும் மது விற்பனை. அதிக விலைக்கு விற்று கல்லா கட்டும் தனியார் பார். தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியில் காத்திருக்கும் கனரக வாகனங்கள். கேரளாவிற்கு எம்சான் மற்றும் கல் ஏற்றிச் செல்லும் வாகனங்களை சோதனையிடுவதால் தாமதம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கலாக்ஷேத்ரா விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு முறையாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக சீமான் விமர்சனம். சிபிசிஐடி விசாரணை நடத்த உத்தரவிடாதது ஏன் என்றும் கேள்வி. இவ்வளவு பெரிய காவல் படை உளவுப்படை வச்சுக்கிட்டு பிரான்ச்சுங்கிறீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இதுக்கு ஒரு குழுவா தம்பி? இந்த குழுவை கண்டுபிடிச்சது என்னன்னு பாக்கணும் தம்பி. பழந்தாயுதபாணி கோவிலில் குவிந்துள்ள பக்தர்கள். பங்குனி உத்தர தேர் திருவிழாவை ஒட்டி ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலம். கேரளாவில் உணவை திருடி சாப்பிட்ட பழங்குடி இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 14 பேர் குற்றவாளிகள் என மன்னார்காடு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நெதர்லாந்தில் தண்டவாளத்தை சீரமைக்கும் இயந்திரம் மீது மோதிய பயணிகள் ரயில். ஒருவர் பலியான நிலையில் 30 பேர் காயம்.